நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். முதல்வர் ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டின் உரிமைக்காகவே டெல்லி பயணம் மேற்கொண்டேன், ஆனால் எதிர்க்கட்சிகள் வன்மத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதாவது முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் செல்கிறேன் என்ற செய்தி வெளியானதுமே அரசியல் எதிரிகளின் அடிவயிற்றில் புலியை கரைத்தது போன்ற உணர்வு ஏற்பட்டு வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் வன்மத்தை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார்கள் அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி இத்தனை ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இந்த முறை கலந்து கொள்வது ஏன் என்றும், டாஸ்மாக் விவகாரத்துல அமலாக்கத்துறை நடத்திய ரைடுகளில் கிடைத்துள்ள ஆவணங்களை எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கையில் இருந்து தப்பிப்பதற்கு தான் பிரதமர் மோடியை சந்திக்க முதலமைச்சர் டெல்லி செல்கிறார் அப்படின்னும், வெள்ளை கொடியை ஏந்தி செல்கிறார் அப்படின்னும் கற்பனை சிறகுகளை பறக்கவிட்டு அலாதி இன்பம் கண்டனர் அரசியல் எதிரிகள் அப்படின்னு முதலமைச்சர் அந்த அறிக்கையில சுட்டி காட்டியிருக்காரு. அதே மாதிரி இந்தியாவில தீவிரவாதத்துக்கு இடமில்லை என்பதை வெளிநாடுகளில் வலியுறுத்தும் குழுக்கள்ல திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சிறப்பான பங்களிப்பை கொடுத்து வருகிறார். அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு, அரசுடன் நாட்டின் நலன் கருதி ஒத்துழைப்பு என்பது வேறு அப்படின்னும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி மிரட்டலுக்கு அடிபணிந்து கட்சியை அடமானம் வைக்கும் வழக்கம் நம்மை விமர்சனம் செய்பவர்களின் தனிப்பட்ட உரிமையாக இருக்கிறது அப்படின்னும், ஆனால் திமுகவுக்கோ மாநில உரிமையே முதன்மையாக உள்ளது அப்படின்னும், அதில் எவ்வித சமரசமும் இன்றி நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டு திமுக வருகிறது அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டாரு. அதே மாதிரி அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்றவை திமுகவினரை குறிவைத்தது போல இந்தியாவில் வேறு எந்த கட்சியையும் குறிவைத்ததில்லை அப்படின்னு முதலமைச்சர் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான எஃப்ஐஆர்கள் சம்பந்தமாக அமலாக்கத்துறை நடத்திய ரைடுக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும் அப்படின்னும் கேள்வி எழுப்பிருக்கக்கூடிய முதலமைச்சர் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் சட்டமீறலானவை என்பதை உச்சநீதிமன்ற கருத்துக்கள் மூலம் உறுதி செய்திருக்கும் அரசுதான் திராவிட மாடல் அரசு அப்படின்னு அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்காரு. கடைசியாக ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய திமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளை சந்திப்பதற்கு ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.